Good morning students. I am MRK. Today நம்ம பார்க்க போகிறது +2 Mathematics Exercise 1.7 Homogeneous Equations ஈக்குவல் அங்கிட்டு 0 இருந்துச்சுன்னா அதுதான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ஸ்னு சொல்கிறது. பாசிங் த்ரூ தி ஆரிஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதில் ரெண்டு சொல்யூஷன் இருக்கும். ஒன்று ட்ரிவியல் சொல்யூஷன் அப்படின்னு ஒன்று, இன்னொன்று வந்து நான் ட்ரிவியல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா நம்பர் ஆஃப் சொல்யூஷன் சொல்லலாம், இல்லைனா மெனி சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ட்ரிவியல் சொல்யூஷன்றது 0,0,0 அப்படின்றது. ஓகே, இப்போ இதில் செகண்ட் சம் பார்க்க போகிறோம். செகண்ட் சம் எக்ஸசைஸ் 1.7ல் செகண்ட் சம் அப்படின்னு சொல்லியில் பார்த்துக்க கவனமாக. சரிங்களா? ரைட். ஏன்னா அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிக்கணும், பார்த்து நிதானமாக. செகண்ட் சம். ரைட். வாட் இஸ் கிவன்? 3 ஈக்குவேஷன் எடுத்திருக்கு. எக்ஸ் ப்ளஸ் பிளேன் ஈக்குவேஷன் ப்ளஸ் 3z equal to 0. Right. Next என்ன? 4x plus 3y plus lambda z. 3y plus lambda z equal to 0. Lambda z. Okay. Next third one. 2x plus y plus 2z equal to 0. அப்போ ஒன்றாவது என்ன கேட்டிருக்கு? யூனிக் சொல்யூஷன் ஒன்று கேட்டிருக்கு, நான் ட்ரிவியல் சொல்யூஷன் ஒன்று கேட்டிருக்கு. ஒன்று வந்து யூனிக் சொல்யூஷன் கேட்டிருக்கு. யூனிக் சொல்யூஷன். யூனிக் சொல்யூஷன்னா ட்ரிவியல் சொல்யூஷன் அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. யூனிக் சொல்யூஷன். ரெண்டாவது வந்து நான் ட்ரிவியல் சொல்யூஷன் கேட்டிருக்குன்னா நம்பர் ஆஃப் சொல்யூஷன் அர்த்தம், மெனி சொல்யூஷன். நான் ட்ரிவியல் சொல்யூஷன். சரியாக சொல்கிறது? ஒன்றும் இல்லை, பார்த்துக்கோ. சரி, எப்பயும் போல் இது மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன்ஸ்னு எழுதினோம்னா த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன்ஸ்னு எழுதினோம்னா ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி. ஏனா என்னன்னு எடுத்து எழுதையில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸு ஒய் இசட் 4 3 லேம்டா 2 1 2. கேபிட்டல் எக்ஸ் வந்து எக்ஸு ஒய் இசட், கேபிட்டல் பி வந்து 0 0 0 அப்படின்னு அர்த்தம். அடுத்து அக்மெண்டட் மேட்ரிக்ஸ். த அக்மெண்டட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு எழுதணும்னா ஏ கமா பி. அதில் ஏ அப்படின்றது 1 1 3 4 3 லேம்டா 2 1 2 0 0 0. அப்போ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ரோ அப்படி இருக்கட்டும். 1 1 3 0. நம்ம சேஞ்ச் பண்ணுறது R3. R3 வந்து 2 வந்து R1ஆல் பெருக்குவோம். இதை தூக்கி மேலே பெருக்கு. அப்போ R3 மைனஸ் 2R1. R3 என்ன கொடுத்துருக்கு? ரஃப் ஒர்க். R3 என்ன கொடுத்துருக்கு? 2 1 2 0. R3. R1 என்ன கொடுத்துருக்கு? 2 2 3 2 6 0. சைன் சேஞ்ச் பண்ணுறோம். மைனஸ் 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 0 மைனஸ் 1 மைனஸ் 4 0. அப்போ 0 மைனஸ் 1 மைனஸ் 4 0. நெக்ஸ்ட்டு R2 இம்ப்ளைஸ் R2 மைனஸ் 4R1. அப்போ R2 எழுதுகிறேன். 4 3 லேம்டா 0 4 4 12 0. மாத்திரம் மைனஸ் 0 மைனஸ் 1 லேம்டா மைனஸ் 12 0 0 மைனஸ் 1 லேம்டா மைனஸ் 12 0. நெக்ஸ்ட்டு பார்த்து பொறுமையாக ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா மைனஸ் பண்ணோம்னா 0 ஆயிரும். எது ரெண்டையும்? R3யும் R2வையும். 1 1 3 0 0 1 லேம்டா மைனஸ் 12 0. R3 இம்ப்ளைஸ் R3 ப்ளஸ் R2. அப்போ கூட்டினோம்னா 0 சாரி கழிக்கணும். கழிச்சா தானே சைன் மாறும். கழிச்சா தான் என்ன செய்யும்? சைன் மாறும் அப்படின்னு சொல்லல கவனமாக. R3 மைனஸ் R2. பின்னாடி இந்த மாதிரி போகிறோம்.
சரி, அப்போ என்ன ஆகும் பாரு. இல்லை R2 மைனஸ் என்ன எழுதிக்கலாம், R3ன்னு எழுதிக்கலாம். R2 மைனஸ் R3ன்னு வேணால் எழுதிக்கிறோம் இந்த இடத்துல. R2 மைனஸ் R3 அப்போ 0. அடுத்து லேம்டா மைனஸ் 8 0. சரியான்னு பார்த்துக்கோ. லேம்டா மைனஸ் 8 மைனஸ் லேம்டா அல்லது லேம்டா மைனஸ் 8 எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். சரிங்களா சொல்கிறது? குட். இப்போ இஃப் அதாவது ஃபஸ்ட்டு யூனிக் சொல்யூஷன் அப்படின்றனால ஒன்றாவது கேஸ் இருக்குல்ல, அப்போ லேம்டாக்கு என்ன கொடுத்தா நம்ம யோசிக்கணும் அப்படின்னா ரோ ஆஃப் ஏயும் ஈக்குவலாக வந்தால் தான் கன்சிஸ்டண்ட்டு, ஈக்குவல் என்னன்னு வந்தால் தான் என்ன சொல்யூஷனு, யூனிக் சொல்யூஷன். அப்படி தானே? யூஎன்ஐக்யூஇ யூனிக் சொல்யூஷன், ட்ரிவியல் சொல்யூஷன் ஒரே ஒரு தீர்வுன்னு அர்த்தம். அப்போ நம்ம யோசிக்கணும், என்ன யோசிக்கணும் அப்படின்னா லேம்டாக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. லேம்டாக்கு 8 கொடுக்கக்கூடாது. இஃப்பு லேம்டாக்கு என்ன கொடுக்கக்கூடாது, 8ன்னு கொடுக்கக்கூடாது. அப்படின்னா தான் ரோ ஆஃப் ஏபி வந்து என்ன வரும், 3 வரும். ரோ ஆஃப் ஏயும் என்ன வந்துடும், 3 வந்துடும். அப்போ என்ன இருக்குது, 3 வரும். அப்போ இந்த ஃபார்மேட் கிடைக்கும். அப்போ யூனிக் சொல்யூஷன் வந்துடும். சொல்கிற புரியுதா? அப்போ கிடையாது அப்படின்ட்டு அர்த்தம். வேறு ஏதாவது நம்பர் கொடுக்கலாம் அப்படின்னு அர்த்தம். நாட் ஈக்குவல் டு அப்படின்னு அர்த்தம். 8 கிடையாது அப்படின்ட்டோம். அதுதான் கேஸ் 1. புரியுதா? பார்த்துக்கோ, நம்ம யோசிச்சு கொடுக்கணும். அந்த நான் ரிவர்ஸில் சொல்கிறேன் பாரு, அது மாதிரி புரிஞ்சுக்கோ. இப்போ கேஸ் 2 அப்படின்னா நல்லா கவனிச்சு பாரு. லெஸ் தான் என் வந்தால் தானே, அதாவது ரோ ஆஃப் ஏபியும் வரணும், ஈக்குவல் டு தான் ரோ ஆஃப் ஏயும் வரணும், அதுதான் கன்சிஸ்டன்ட் தான். ஆனால் லெஸ் தான் என் வந்தால் தான் என்ன சொல்யூஷன் வரும், இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் வரும், இல்லைனா நான் ட்ரிவியல் சொல்யூஷன் வரும். நான் ட்ரிவியல் சொல்யூஷன் சொல்லலாம். சரிங்களா சொல்கிறது? அப்போ லெஸ் தான் என்ன வரணும்னா எண்ணு வந்து 3, எண்ணு வந்து 3ன்னு தெரியும் உனக்கு. எண்ணு 3 3. சரியா சொல்கிறது? XYZ அன்னோன்னு. பட் ரோ ஆஃப் ஏபிக்கு என்ன வரணும் அப்படின்றது தெரியணும்ல. இஃப்பு லேம்டா ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்தோம்னா, சாரி 8ன்னு கொடுத்தோம்னா, லேம்டா ஈக்குவல் டு இஃப்பு லேம்டா ஈக்குவல் டு 8ன்னு கொடுத்தோம்னா அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ரோ ஆஃப் ஏபி 2. ரோ ஆஃப் ஏயும் 2 தான். ஆனால் லெஸ் தான் என் வந்து என்னது 3. என் வந்து 3 அன்னோன். இது தெரியுமில்ல உனக்கு? ரைட். அப்போ நான் ட்ரிவியல் சொல்யூஷன் இதில் தான் கிடைக்கும். அப்போ நம்ம இந்த ட்ரிவியல் சொல்யூஷன் நான் ட்ரிவியல் சொல்யூஷன் சில இதில் வந்து கண்டுபிடிச்சி காட்டுவாங்க. தெரியுங்களா சொல்கிறது? அதை நம்ம கண்டுபிடிச்சி காட்டுறோம் அப்படின்ட்டுனா நீனு கண்டுபிடிச்சி காட்டுறேன்னா காட்டு அது மாதிரி. ஏன்னா சில இடங்களில் தேவைப்படும். முன்னாடி உள்ள புக்கிலலாம் கண்டுபிடிப்பாங்க. அதாவது லேம்டாக்கு பதிலாக 8 கொடுக்கல அப்படின்னா வேறு எதாவது கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி கொடுத்தோம்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு. பட் கண்டுபிடிச்சி காட்டுறாங்களா வைக்கலாங்களான்னு பார்த்துக்கோ. இல்லைன்னா சென்டென்ஸை மட்டும் சொன்னால் மட்டும் போதும். ஏன்னா இப்போ லேம்டா நாட் ஈக்குவல் டு 8 அப்படின்னு சொல்கிறனால நம்ம எதை வேணாலும் கொடுக்க முடியாதுல்ல. லேம்டா நாட் ஈக்குவல் டு 8 கொடுக்குறனால என்ன செய்ய முடியாது, எதை வேணாலும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அப்போ நான் ட்ரிவியல் சொல்யூஷன் அப்படின்றது லெஸ் தேன் சிம்பிள் வந்தால் தான். ஓகேயா? குட், தேங்க்யூ.